அனைவருக்கும் வணக்கம். மல்லிக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? மல்லி இனிமே என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, அவங்களோட சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ மோசமான ஒரு சூழ்நிலையில தான் மல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரவுடி கும்பல்ட்ட மாட்டிக்கிட்டு, அதே நேரத்தில அவங்கட்டருந்து தப்பிச்சும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுதாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து எதிர்பாராம சில விஷயங்கள் நடந்து போது. அதனால மல்லி இனி என்ன ஆகும்? அவங்களோட நிலைமை இதே மாதிரி முடியுமா? இல்ல அவங்க அந்த வில்லன் மாரி நெனச்ச மாரி மல்லிய வந்து ஒரு ஃபாரினுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு வித்துருவாங்களா? இல்ல மல்லி அதிலிருந்தெல்லாம் தப்பிச்சு வெளிய வருவாங்களான்னு பார்த்தா, மல்லி தப்பிச்சு வருவாங்க. எந்த விதத்திலயும் அதில வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா, அவங்கள காப்பாத்த போறது யார் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. விஜய் தான் கண்டிப்பா காப்பாத்துவாரு. அதற்கான சூழ்நிலைகளும் அந்த மாரி தான் உருவாகி வருது. ஆனா, இதுக்கு இடையில தான் மல்லிய காப்பாத்துவாங்க விஜய் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதுக்கு இடையில தான் நெறைய சிக்கல்கள் இனி மல்லிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா, ஒரு விஷயம் மல்லி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாரியான விஷயம் வந்து மல்லி பண்ணியிருக்க தேவையே இல்ல. ஏன்னா, விஜய் வந்து எங்க அப்படின்னு சொல்லி மல்லிய தேடி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க அண்ணன் பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வெண்பாவும் தவிச்சு போய் தான் இருப்பாங்க. மல்லிய காணோம் அப்படின்னு சொல்லி, அவங்கள எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தை ரொம்பவே மல்லி அம்மாவுக்காக அவங்க வீடு தேடி வருது. அப்ப அந்த இடத்துல வந்து மல்லிகிட்ட ஃபோன்ல பேசும்போது மல்லி என்ன சொல்லியிருந்தாங்க விஜய்கிட்ட அப்படின்னா, "நான் திருச்செந்தூர்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த விஷயம் தான் இப்ப விஜய்க்கு ஒரு பெரிய வந்து மல்லி மேல ஒரு கோபத்த உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவங்க போனது எங்க? ஓசூருக்கு. மனோகரும் அவங்களும் சேர்ந்து. அப்ப இதுல வந்து விஜயே சொல்லியிருக்காங்க, "மனோகர் மாமா பேச்ச கேட்காத, அவங்க உன்ன மிஸ்கைட் பண்றாங்க" அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருந்தாலும் விடாப்பிடியா மல்லி என்ன பண்றாங்க, அந்த ரேணுகா பத்தின விஷயங்கள, அந்த சுடர் பத்தின விஷயங்கள எப்படியாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்திலயும், அதே நேரத்தில தன்னோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னும் மல்லி வந்து நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து மல்லி துணிஞ்சு இந்த கல்யாணத்த நிறுத்திறணும். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பண்ணிறணும். அதாவது சுடர் பத்தின விஷயங்கள, ஆதாரங்கள சேகரிச்சு விஜய்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் அவங்களுக்கு நடக்கக்கூடாத பிரச்சனைகள் நடந்து போயிருது. அங்க அந்த யார தேடி போனாங்களோ, தேடி போன இடத்துல இவங்க போய் லாக் ஆகிக்கிறாங்க. மல்லியும், மனோகரும். அப்ப இதில போலீஸ் மூலமா தேடும்போது மல்லி வந்து கிடைக்க மாட்டாங்க. அப்போ இதில தான் அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப வந்து விஷயத்த வந்து மனோகர் வந்து யார்ட்ட நாகு கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்ப இது வந்து பாபுக்கு தெரிஞ்சா, பாபு வந்து பெரிய பிரச்சனைய பண்ணிருவாருன்னும் பயப்படுதாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த அளவுல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாபுக்கு தெரியாம பார்த்துக்கங்க. பாபுக்கு தெரியாம பார்த்துக்கங்க. ஏன்னா, பாபுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் கண்டதுண்டமா என்னமோ பண்ணிப்புடுவாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த மாரி பாபு வந்து ஒரு டெரரான ஃபேஸா வந்து காட்டுனதே கிடையாது. அவர பொறுத்தவரைக்கும் அவரு ஒரு சாந்த சொரூபியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னமோ தெரியல பின்னாடி ஒரு பில்டப் குடுக்குறாங்க. அவங்க அண்ணன் பாபுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளதான். அவங்க அண்ணன் பாபுக்கு தெரிஞ்சது அவ்வளதான். ஆனா என்னன்னா, இப்ப விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவர் வந்து வருத்தப்படுவாரு. அதே நேரத்தில மல்லிய தேடி போவாரு. ஆனா, மல்லிய தேடி போய் மல்லிய காப்பாத்துவாரு. ஆனா, அதே இதுல இன்னொரு பக்கம் மல்லி மேல அவருக்கு கோபமும், வெறுப்பும் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, தன்ட்ட வந்து மல்லி பொய் சொல்றாங்க. அதே நேரத்தில இந்த விஷயத்த அப்படியே விடு அப்படின்னு சொன்னாலும் மல்லி கேட்கல அப்படிங்கிற ஒரு கோபம் வரலாம். அதனால ரேணுகா கழுத்துல தாலி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறது தான் தெரியுது. இருந்தாலும் இப்ப இந்த சந்தர்ப்பம் மல்லிக்கு ஏற்பட்டிருக்க சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான சந்தர்ப்பம் தான். ஏன்னா, அவங்க எதிரிகளுக்கு மல்லி இந்த மாரியான ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அது ரொம்பவே கொண்டாட்டமா தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.